السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெயரோடால் நம்மளுடைய தொடர் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. ஜனாசாவுடைய சட்டங்களை பற்றி மௌலவி ஜாபிர் ஷஃபி அவர்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விவரங்கள்ல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஒரு 90-95% அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல மாற்றங்கள் எல்லாம் இல்லை. இதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள்ல சில மாறுபாடுகள், கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். ஏனென்றால் நாமெல்லாம் முன்னாடி ஜனாசாவில் நடக்கக்கூடிய சில குறைபாடுகள், விதவாதங்களை பத்தி எடுத்து சொன்ன போது கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் ஒரு ஏபிஎம்எஸ் நிறுவனர் சகோதரர் அபுல் ஹசன் அவர்களுடைய மரணத்திற்கு அந்த நேரத்துல கொஞ்சம் சீரியஸான ஒரு பிரச்சனை போச்சு. ஹைதர் அலி ஆலிம்சா மையத்தை தூக்கிட்டு போகும்போது சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னா தூக்கிட்டு போகும்போது களிமா சொல்லுவாங்க, ஹாதாமா ஆதர் ரஹ்மான் ஓ சதகல் முர்சலூன், ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் எல்லா ரசூல்மார்களும் உண்மைப்படுத்தியதும் இதுதான் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லிட்டே போவாங்க. சத்தமா சொல்லிட்டு போவாங்க. இது முதலாக பகிரங்கமாக அந்த மையத்திலே தடுத்து பேசினவர் நம்முடைய சகோதரர் ஹைதர் அலி ஆலிம்சா அவர்கள். அப்படி பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மார்க்கத்துல எல்லா விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த லெப்பமார்கள் ஒரு அஸ்தனம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. நான் கவன் கழிக்க வர மாட்டோம் அப்படிமா. கவன் கழிக்கிறதுனா என்னமோ பெரிய ஒரு வித்த மாதிரி, அது யாருக்கும் தெரியாத மாதிரி, அப்படி செஞ்சாட்டம் போய் மையத்து போய் அடங்குங்கிற மாதிரி, நான் கவன் கழிக்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த கஃபான் தான் இன்னைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நிஜமாக குளிப்பாட்டின வரை நேற்று முடிஞ்சு போச்சு. ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, பெண்களுடைய மையத்துக்குன்னு தனியான ஒரு கஃபன் ஒண்ணு செய்வாங்க. அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சகோதரர் ஜாபீர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்வார்கள். அவர்கள் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام
إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஜனாசாவின் சட்டங்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஒரு ஜனாசாவுக்கு எவ்வாறு கஃன் உடுப்பாட்ட வேண்டும் என்பதை பற்றி அதனோடு தொடர்பான சில விடயங்களையும் இன்றைய உரையில் நாங்கள் விளங்க இருக்கின்றோம். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி முடிந்துவிட்டால் அந்த ஜனாசாவுக்கு கஃன் ஆடை உடுப்பாட்டுவது ஃபர்து கிஃபாயாவாகும். எனவே அந்த ஆடையை, அந்த கஃன் என்கின்ற ஆடையை உடுப்பாட்டுகின்ற பொழுது அந்த கஃன் எப்படி இருக்க வேண்டும், எந்த முறைகளில் அது உடுப்பாட்டப்பட வேண்டும் என்பது பற்றி நபிகளார் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே அந்த கஃனுடைய விடயத்திலே முதலாவதாக கஃனாக அணிவிக்கப்படுகின்ற ஆடை வெண்மையானதாக இருக்க வேண்டும், வெள்ளாடையாக துணியாக இருக்க வேண்டும். சுனன் அபீ தாவூதிலே 3878 விளக்கத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் செய்தி பதிவாக இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்பசு மின் சியாபிக்குமில் பயாவ், உங்களுடைய ஆடைகளை, வெள்ளையான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். உயிரோடு வாழும் பொழுது வெள்ளையான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், உங்களுடைய ஆடைகளில் அதுவே மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் வெண்மையான வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து கொள்வது அது சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்கும் அந்த வெள்ளாடையை நீங்கள் கஃனாக அணிவியுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லுகிறார். எனவே கஃனாக அணிவிக்கின்ற அந்த துணி வெள்ளை துணியாக இருக்க வேண்டும், அதுவே ஏற்றமானது என்பதை இந்த நபிமொழி நமக்கு காண்பிக்கிறது. அதே போன்று அந்த கஃனாக அணிவிக்கப்படக்கூடிய அந்த துணி 3 துணிகளாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். 3 துணிகள், ஒன்றுக்கு மேல் உண்டாக 3 துணிகள் அடுக்கப்பட்டு அதன் மேல் ஜனாசா வைத்து சுற்றப்பட வேண்டும். அதுதான் நபி வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமான பல அமைப்புகள் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் நினைத்தபடிதான் அதை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தபடி நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அவ்வாறுதான் கஃனிடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்த பொழுது முழு சஹாபாக்களும் சேர்ந்து ஏகோபித்த முடிவாக ஏகமனதாக 3 துணிகளின் மீதுதான் நபிகளாரை வைத்து சுற்றப்பட்டார்கள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1264 விளக்கத்தில் பதிவான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபின ஃபீ ஸலாசத்தி அஸ்வாபின் யமானியத்தின் பீலின் சுஹூலியத்தின் மின் குர்சுபின், யமன் தேசத்தைச் சேர்ந்த பருத்தியிலான அந்த வெள்ளாடையால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துணிகளில் கஃனிடப்பட்டார்கள் என்று, அதிலே லைஸ ஃபீஹின்ன கமீஸும், அதிலே சட்டை அணிவிக்கப்படவில்லை, வலா இமாமத்துன், தலைப்பாகை அதிலே அணிவிக்கப்படவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அப்ப உயிரோடு இருக்கும் பொழுது நபிகளாருடைய காலத்து மக்களிடத்திலே தலப்பாகை அணிவது, சட்டை அணிந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எல்லாம் இருந்தன. கீழாடை இசார் வேட்டி கட்டுவது போன்ற அந்த பழக்கங்கள் எல்லாம் நபிகளாருடைய காலத்தில் இருந்ததாக நாம் நபிமொழிகளில் பார்க்கிறோம். ஆனால் அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகளாருக்கு கஃனாடை அணிவித்த பொழுது வெறும் 3 துணிகளாகத்தான் இருந்தது. வெண்மையான 3 துணிகளால் தான் அவர்களுக்கு கஃன் ஒடுக்கப்பட்டன என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. என்ன சொல்லுகிறார்கள்?
லைஸ ஃபீஹா கமீசும், அதிலே அவர்களுக்கு சட்டை அணிவிக்கப்படவில்லை. வலா அமாமத்துன், தலைப்பாகையும் என்ன செய்யப்படவில்லை, அணிவிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். அப்ப இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு முறைதான் நபிமொழிகளில் உள்ளன. பெண்ணுக்கென்று 5 துணிகள் கவனாடையாக அணிவிப்பார்கள். ஒன்று மேலாடை, இன்னொன்று கீழே ஒரு இசார் ஒன்று கட்டிவிட்டு அதற்கு மேலால் 3 துணிகளை சுற்றுவார்கள். இந்த அமைப்புக்கு எந்த ஹதீஸ்களும் கிடையாது. 5 துணிகளை கொண்டு பெண்களுக்கு கவனொடுக்க வேண்டும் என்ற செய்தி பலவீனமானது. எனவே உள்ள சஹீஹான அறிவிப்பு என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபனாடை வெறும் 3 துணிகளால் மாத்திரமே அணியப்பட்டன என்ற இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் செய்திதான் மிகவும் பலமான சஹீஹான அறிவிப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், 3 துணிகளால் தான் கபனிட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. கபனிடுகின்ற பொழுது ஒரு துணிக்கு மேலால் இன்னொரு துணி என்று 3 துணிகளையும் அடுக்க வேண்டும். 3 துணிகளையும் அடுக்கியதற்கு பின்னர் அதற்கு மேலால் ஜனாசாவை வைத்து முதலில் வலப்புறத்தில் உள்ள அந்த பகுதியை துணியை எடுத்து சுற்ற வேண்டும். காலுக்கு கீழாலும் தலைக்கு கீழாலும் சுற்ற வேண்டும். அதே போன்று அடுத்த பக்கம் இடது பக்கத்தால் உள்ள மறுபகுதியை எடுத்து என்ன செய்ய வேண்டும், சுற்றிவிட வேண்டும். இப்படியே 3 துணிகளையும் வலது பக்கத்தை முதலிலும் இடது பக்கத்தை இரண்டாவதாகவும் என்று இப்படியே சுற்றிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறுகின்ற வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இதுவே ஒரு இஹ்ராம் அணிந்த ஒரு ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்த நிலையில் இருக்கும் ஒரு மனிதர் மரணித்தால் அவருக்கு 2 துணிகளை அவர் அணிந்திருக்கும் அந்த அதாவது கீழாடை ஒன்று, தோளில் போட்டிருக்கின்ற அந்த போர்வை ஒன்று, இந்த 2ம் தான் இஹ்ராம். அந்த இஹ்ராமை தான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அணிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், சஹீஹுல் புகாரியிலே 1851 விளக்கத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரஜுலன் கான மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மனிதர் இருந்தார். ஃபவகஸத்து நாகத்துஹு வஹுவ முஹரிமுன், இது அரஃபா மைதானத்தில் நடந்த சம்பவம். அரஃபா மைதானத்திலே ஒட்டகை மீது உட்கார்ந்து கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய ஒட்டகை அவரை கீழே விழுத்தாட்டி விட்டது. அதனால் அவர் கழுத்து முறிந்து மரணித்தார். அவர் இஹ்ராமோடு இருந்ததனால் அவரை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்றால், யக்ஸிலூஹு பிமாஇன் வசுபின், இளந்தலையை கொண்டும் தண்ணீரை கொண்டும் அவரை குளிப்பாட்டுங்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி, 2 துணிகளில் அவரை கபனாடை அணிவியுங்கள் என்று சொன்னார். அப்ப பொதுவாக ஒருவர் இஹ்ராம் அணியாத நிலையில் மரணித்த ஒரு மனிதர் 3 துணிகளால் கபனிடப்பட வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இஹ்ராமோடு உள்ள ஒருவர் மரணித்தால் அவருக்கு 2 துணிகளை கொண்டு செய்ய வேண்டும், கபனிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் சுன்னமான இஸ்லாம் கூறிய முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த ஜனாசாவை அல்லது கபனோடு பாட்டுகின்ற அந்த துணியில் நாம் என்ன செய்யலாம், வாசனைகள் பூச வேண்டும். ஜனாசாவுக்கு அணிவிப்பதற்கு முன்னர் அந்த துணியிலே என்ன செய்யலாம், அந்த புடவையிலே வாசனைகளை நாங்கள் பூச வேண்டும். வாசனை என்கின்ற பொழுது அது புகையாக வரக்கூடிய வாசனைகள். நாம் இப்பொழுது சாம்பிராணி போடுகிறோம், இது போன்று வாசனை உண்டு பண்ணக்கூடிய புகைத்தல் ஏதாவது இருந்தால் அதிலும் நாங்கள் செய்ய முடியும். அது முஸ்னத் அஹ்மதிலே பதிவான செய்தியிலே 14,540 விளக்கத்தில் பதிவான செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஜ்மர்துமுல் மய்யித, ஜனாசாவுக்கு நீங்கள் வாசனை புகைகள் பிடிப்பதாக இருந்தால் ஃபஜ்மிரூஹு ஸலாசன், 3 முறைகள் அதற்கு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த புகை மூலம் ஏதாவது வாசனை பிடிப்பதாக இருந்தால் நாம் 3 தடவைகள் அதை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அது அல்லாமல் வேறு நறுமணங்கள், அத்தர் போன்ற ஏதாவது நறுமணங்கள் பூசுவதாக இருந்தாலும் அதையும் என்ன செய்து கொள்ளலாம், அந்த கபன் புடவையில் ஜனாசாவில் நாம் என்ன செய்து கொள்ளலாம், பூசிக்கொள்ளலாம். அது பூசுவது சுன்னா.
சஹீஹுல் புகாரியிலே 1851 இலக்கத்தில் பதிவான செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லில்லதி மாத முஹரிமன், இஹ்ராமோடு மரணித்த ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வலா தமஸ்ஸு பிதீபின், அவருடைய ஜனாசாவில் நறுமணங்கள் பூச வேண்டாம். இஹ்ராமோடு உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்காக இஹ்ராமோடு இருக்கின்ற ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்கு என்ன செய்யக்கூடாது? மனம் பூசக்கூடாது, வாசனை திரவியங்கள் அவருக்கு பூசக்கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்ப அதிலிருந்து இன்னும் ஒன்று விளங்குகிறது, இஹ்ராமோடு இருப்பவருக்கு பூசக்கூடாது என்றால் இஹ்ராம் இல்லாமல் இருப்பவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை பூச வேண்டும். அது சுன்னா என்பதை புரிய முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா துஹம்மிரு ரஸஹு, இஹ்ராமோடு மரணித்த ஒருவருக்கு அவருடைய தலையை மூட வேண்டாம். ஃபஇன்னஹு யுபாஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், மறுமை நாளில் அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது தல்பியா சொன்னவராக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியாவை சொன்னவராக மறுமையில் அவர் எழுப்பப்படுவார் என்ற நற்செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இஹ்ராமோடு மரணித்த ஒருவருக்கு கபனாடை அணிவிக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? மனம் பூசக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது, அவருடைய தலையை மூடக்கூடாது, அவருடைய முகத்தையும் மூடக்கூடாது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே லா துஹம்மிரு ரஸஹு வலா வஜ்ஹஹு, அவருடைய தலையையும் நீங்கள் மூட வேண்டாம், அவருடைய முகத்தையும் நீங்கள் மூட வேண்டாம் என்றார்கள். அப்ப இஹ்ராமோடு ஒருவர் மரணித்தால் அவருடைய தலையும் முகமும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், வாசனை திரவியங்கள் எதுவும் அவருக்கு பூசக்கூடாது என்று சிலர் சொன்னார்கள். அது அல்லாமல் மரணிக்கின்றவர்களுக்கு, சாதாரணமாக ஊரிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய கபன் முழுமையாக மூடப்படும், தலை முகம் அனைத்தும் கபனால் மூடப்படும். கபனிலும் ஜனாசாவிலும் வாசனை திரவியங்கள் என்ன செய்யலாம்? பூசலாம். அப்படி பூசுவது சுன்னா என்பதை இந்த நபிமொழி நமக்கு காண்பிக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே 943 இலக்கத்திலே பதிவான செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா குஃபின அஹதுக்கும் அஹாஹு ஃபல்யஹ்சின் கஃபனஹு, உங்களில் ஒருவர் ஒரு சகோதரனுக்கு கஃன் உடுப்பாட்டினார், கஃன் அணிவித்தால், ஒரு ஜனாசாவுக்கு கஃன் இட்டால் ஃபல்யஹ்சின் கஃபனஹு, அவருடைய அந்த கஃனை சிறப்பாக அழகாக செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த நபிமொழியை தெளிவுபடுத்துகின்ற அறிஞர்கள் இதில் சில விடயங்கள் சொல்லுகிறார்கள். கஃனை அழகாக செய்யுங்கள் என்றால் விலை உயர்ந்த புடவைகளை கொண்டு, துணிகளை கொண்டு கஃனிடக்கூடாது. அதே போன்று 3 சுற்றுகளுக்கு அதிகமானவைகளை கொண்டும் கஃனிடக்கூடாது. அப்படி செய்கின்ற பொழுது அது வீண் விரயமாக மாறிவிடும். உயர்ந்த விலை மதிக்கத்தக்க துணிகளை கொண்டு செய்வதும், மேலதிகமான துணிகளை கொண்டு நீங்கள் கபனாடை அணிவிப்பதும் என்ன செய்யும்? வீண் விரயத்தில் போய் சேர்ந்துவிடும். அதனால் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அழகான முறையில் நீளமான துணிகளை கொண்டு முழுமையாக சுற்றக்கூடிய முறையில் அந்த துணிகளை கொண்டு அழகாக கபன் அணிவித்து விடுங்கள் என்று சொல்லுவான் சொன்னார். அப்ப கபன் அணிவிப்பவர்கள் இந்த விதத்தில் செய்ய வேண்டும். முன்னால் சொல்லப்பட்டதை போன்று கபன் கிழிப்பது என்று ஒன்று கிடையாது. நம்முடைய ஊர்களிலே கபன் என்ற பெயரிலே பலவிதமாக ஒன்று பாருங்கள். லுஹர் தொழுகை நீங்க எடுத்து பாருங்க, இந்தியாவிலே 4 தான் தொழுவாங்க, இலங்கையிலே 4 தான் தொழுவாங்க, வேற நாட்டுக்கு போனா 4 தான் தொழுவான். அதான் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா பள்ளிவாயிலும் எல்லா நாடுகள்லையும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. எந்த ஊர்லயும் அல்லாஹ் மிக பெரியவன் அவன் பாசையில சொல்றது இல்லை. என்ன காரணம்? இஸ்லாம் அது சொல்லி தந்தது. இஸ்லாம் ஒன்று இப்படித்தான் என்று சொல்லி தந்தால் அதில் எந்த மாற்றங்களும் இருக்க மாட்டாது. அது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில அது இருக்கும். ஒரு ஊர்ல போயிட்டு ஜனாசாவை எரிக்கிறத அடக்கிறதான்னு கேட்டா முஸ்லிம்கள் எல்லாரும் அடக்கத்தான் செய்யறாங்க, எரிக்கிறத எதிர்ப்புறாங்க. எரிக்க மாட்டோம், எரிக்கிறது இஸ்லாத்துல இல்ல, அடக்கிறது தான் முறை. மண்ணில் என்ன செய்வோம்? அடக்கிறது தான் முறை. ஏன் அதை அடக்கிறோம்? இஸ்லாம் அது சொல்லி தந்தது. இஸ்லாம் சொல்லி தந்த ஒன்று எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த காலத்திலையும் என்ன செய்யும்? அது ஒன்றாகத்தான் இருக்கும். அது ஏன்? அது அல்லாஹ் சொல்லி தந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தது. கஃன் உடுப்பதை பொறுத்த மட்டுமே கஃன் எவ்வாறு அணிவிக்கிறார்கள் என்பதை ஒரே நாட்டுக்குள்ளே பல ஊர்களுக்கு சென்றால் பலவிதமாக இருக்கிறது. ஒருவருடைய ஜனாசாவை பார்த்தால் வெறும் 3 துணிகளால் சுற்றப்படுகிறார்.
இன்னொருவர்கள் ஜனாதாவை பார்த்தால் அவருக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு கமீஸ், ஒரு சட்டை அணிவிக்கிறார்கள், ஒரு இசார் அணிவிக்கிறார்கள், உள்ளாடை அணிவிக்கிறார்கள், தலப்பாவை அணிவிக்கிறார்கள், கைகள் தைத்து அணிவிக்கிறார்கள். இப்படி எல்லாம் எத்தனையோ அந்த கவன் ஆடையில் பலவிதமாக செய்கிறார்கள். பெண்களுடைய ஜனாதாவை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கும் அது போன்றுதான். பெண்கள் சாதாரணமாக உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன ஆடைகள், உள்ளாடைகள், வெளியாடைகள் என்னவெல்லாம் அணிகிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் ஜனாதாவுக்காக கஃன் கிழித்து அதை தயார்படுத்தி தந்துவிட்டால் அந்த கிழித்தவர் இல்லை என்றால் அங்கு இருக்கின்ற ஒருவரால் அந்த கஃனை விரித்து பார்த்தால் அது எங்கு வைப்பது, அது எதற்கு போடுவது என்று கூட தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு முறைகளிலே பலவிதமாக பல ஊர்களிலும் வித்தியாசமான முறைகளிலே கஃன் கிழிக்கப்படுவதையும் அணிவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில ஜனாதாக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஜனாதாவை கொண்டு வந்து அந்த பாயில் வைத்து விட்டால் அந்த துணியை, கஃன் துணியை விரித்து விட்டு இதை எதற்கு வைப்பது என்று தெரியாமல் சில கிழிக்கப்பட்ட சில துண்டுகளை சும்மா அதிலே வைத்து விடுவார்கள். இப்படி எல்லாம் கண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், இஸ்லாம் சொன்ன முறையில் அது செய்யப்படுமாக இருந்தால் முழு உலகத்தில் முஸ்லிம்கள் ஒன்றாகத்தான் செய்வார்கள். அல்லாஹ் சொன்ன விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால், சொல்லப்பட்டதற்கு கட்டுப்படுகிறோம் என்றால் அது யாராலும் அது மாற்றம் இருக்காது, ஒரே முறையில் தான் இருக்கும். எனவே கஃன் என்பது இங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால், அல்லது அவருக்கு சஹாபாக்களால் ஒன்று செய்விக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரினால் வழிகாட்டப்பட்டது நிச்சயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒன்றை செய்வார்களா? சிந்தித்து பாருங்க. இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒன்றை செய்வார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் உயிரோடு இருக்கும் பொழுது பல ஜனாதாக்களை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த ஜனாதாக்களுக்கு எப்படி கஃனாடை அணிவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களை வைத்து பயிற்றுவித்திருக்கிறார்கள். அவைகளை படித்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேளையில் என்ன கஃனை அணிவித்தார்களோ அதுதான் நமக்கும் கஃன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு மாற்றமாக செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்தால் நாம் ஒன்றை அவர்களுக்கு மாற்றமாக செய்ய முடியாது. وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى நேர்வழி தெளிவான பிறகு, நேர்வழி என்பது தெளிவானதற்கு பின்னர் யார் நபி வழிக்கு மாறு செய்கிறார்களோ, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேர்வழியை வழங்கப்படுத்தியிருக்கிறார். கஃனா இருக்கட்டும், குளிப்பாட்டுதலாக இருக்கட்டும், நல்லடக்கம் செய்வதாக இருக்கட்டும், ஜனாதாவுக்கு பிரார்த்தனை செய்வதாக இருக்கட்டும், ஒன்றை கூட ரசூலுல்லாஹ் விடவில்லை. மார்க்கத்தில் எதையும் சொல்லித் தராமல் ரசூலுல்லாஹ் விட்டு போகவில்லை. தரத்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யுஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் செய்த உபதேசங்கள் ஒன்று. தரத்துக்கும், உங்களை எல்லாம் நான் விட்டு போகிறேன். எதிலே? ஃபீ மஹஜ்ஜத்தின் பைலா, தெளிவான வெள்ள வெளியர் என்ற ஒரு மார்க்கத்திலே உங்களை விட்டு போகிறேன். என்னுடைய மார்க்கத்தின் இருள் என்பது பகலை போன்றது. எதுவுமே அதாவது விபரமற்றதாக ஒன்றும் கிடையாது. மார்க்கத்தில் உள்ள அத்தனையும் தெளிவாக இருக்கிறது. அப்படியான ஒரு மார்க்கத்திலே உங்களை விட்டு நான் போகிறேன். இந்த மார்க்கத்தை விட்டு ஒருவன் வழி தவறுகிறான் என்றால், இந்த மார்க்கத்தை விட்டு வேறொரு வழியில் போகிறான் என்றால் அவன் அழிந்து போகக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே மார்க்கம் எதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதோ, மார்க்கம் எதை நமக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ, அது தெளிவாக தெரிந்த பின்னர் நபி வழிக்கு யாரு மாறு செய்கிறாரோ என்ன செய்வோம்? அவனை செல்லும் வழியில் விட்டு வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்திலே சேர்த்து விடுவோம். நேர்வழி தெரியாம ஒருத்தர் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். தெரியாம செய்வதற்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்கிறது. தெரிந்து கொண்டே வேண்டும் என்று முரண்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையை தண்டிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும், ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்வதற்கு நாம் யார்?
அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை மாறி செய்வதற்கு நாம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை காட்டும் பொழுது நாம் அதற்கு மாற்றமான ஒன்றை செய்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் மனோ இச்சையை பின்பற்றுகிறோம், நம்முடைய விருப்பத்தை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனோ இச்சையை பின்பற்றி அதன் மூலம் வழி தவறி போனவர்களை நபியை நீ பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். மனோ இச்சையை பின்பற்றி வழி தவறி போனவர்களை அராய்த்த மனித்தகதை இலாகஹு ஹவாஹு, நபியே தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவர்களை நீ பார்க்கவில்லையா? கடவுள் அல்லாஹ் மட்டும்தானே, அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் நம்ப வேண்டும். நம்முடைய மனோ இச்சையை நாம் எப்படி இறைவனாக்கலாம்? நம்முடைய மனோ இச்சையை எப்படி கடவுளாக்கலாம்? அல்லாஹ் கேட்கிறான். அராய்த்த மனித்தகதை இலாகஹு ஹவாஹு, நபியை நீ பார்க்கவில்லையா? தன்னுடைய மனோ இச்சையை அவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள். தன்னுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை செய்ய நினைக்கிறார்கள். தன்னுடைய மனதுக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ அதை செய்ய நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதை விட்டு விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட்டு விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் ஒன்றை சொன்னால் இப்படித்தான் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் கட்டுப்படுவதை தவிர முஸ்லிம்களுக்கு வேற வழி கிடையாது. அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர முஸ்லிம்களுக்கு இரண்டாவது வழி கிடையாது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே கபன் உடுப்பது என்பதை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதர், இந்த மார்க்கத்தை போதிக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது மூன்றே மூன்று துணிகள் மாத்திரம்தான். என்ன இருக்கவில்லை? அவருடைய மனைவி சொல்லி காண்பிக்கிறார்கள். அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், லைஸ ஃபீ கமீஸுன் வலா அமாமத்துன், அதுல சட்டை இருக்கவில்லை, அதுல என்ன இருக்கவில்லை? தலப்பாகை எல்லாம் இருக்கவில்லை, வெறும் மூன்றே மூன்று துணி இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யப்பட்டதை விட நாம் அதை கூட்டி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே கபன் ஆடை என்பதை இஸ்லாம் சொன்ன இந்த ஒரே ஒரு அமைப்புல மாத்திரம் தான் இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கபன் ஆடை என்பதை மூன்றே மூன்று துணிகளிலே அந்த ஜனாசா சுற்றப்பட வேண்டும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கிடம் கிடையாது. எனவே அதற்கு மாற்றமாக செய்பவர்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி அழகான முறையில் கஃன் ஜனாசாவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால், நறுமணங்கள் பூசப்பட்டு அந்த ஜனாசா தயார்படுத்தப்பட்டு விட்டால் அதை சுமந்து சென்று அடக்கம் செய்வது ஃபர்து கிஃபாயா. அதை சுமந்து சென்று அடக்கம் செய்வது இந்த சமூகத்துக்கு கடமையாகும். ஒரு சிலர் செய்தாலும் அது நிறைவேறிவிடும். அப்ப ஜனாசாவை சுமந்து செல்வதை அதை பொறுத்த மட்டிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியிலே 1239வது இலக்கத்திலே பர்ரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபைன், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 7 விடயங்களை கட்டளையிட்டார்கள். வனஹான அன் சபைன், 7 விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். அமரனா பித்திபாயில் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்துயருமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்ப 7 விடயங்கள் கட்டளையிட்டதில் ஜனாசாவை பின்துயர்வதும் ஒரு விடயமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல நான் முன்னால் நேற்றைய தினம் அல்லது அதற்கு முந்தைய தினம் ஒரு நபிமொழியை சொன்னேன். முஸ்லிம்களுக்கு இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 அல்லது 6 என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. அதில் ஒன்று என்னது? நோய்வாய்ப்பட்டால் அவனை நோய் விசாரிப்பதும், அவன் மரணித்தால் அவருடைய ஜனாசாவோடு துயர்ந்து செல்வதும் ஒரு முஸ்லிமுடைய இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு ஜனாசா இருந்தால் அந்த ஜனாசாவை தூக்கி அதை துயர்ந்து செல்வது, தூக்கி செல்வதெல்லாம் நமக்கு ஏவப்பட்ட காரியம். ஒரு 4 பேர் தூக்கி கொண்டாலும் மற்றவர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது அவர்களுடைய கடமை, அதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே போன்று பெண்களை பொறுத்த மட்டிலே ஜனாசாவோடு துயர்ந்து செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். பெண்கள் ஜனாசாவோடு சேர்ந்து போகலாமா என்று கேட்டால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். அது சஹீஹ் முஸ்லிமிலே 938ஆம் இலக்கத்திலே உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நுன்ஹா அன் இத்திபாயில் ஜனாயிஸ், ஜனாசாக்களை தொடர்ந்து செல்லுவதை, துயர்ந்து செல்லுவதை நாங்கள் தடுக்கப்பட்டுள்ளோம். வலம் யோசிம் அலைனா, ஆனால் நீங்க கட்டாயமாக போகவே கூடாது என்று எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி எங்களை தடுக்கவில்லை.
போக வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன செய்யவில்லை, வலுக்கட்டாயப்படுத்தி நீங்க போகவே கூடாது, ஹராம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லல. விரும்பி என்ன செஞ்சிடலாம், போயிட்டெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன செய்யணும், பெண்கள் போறதுனால் பலவிதமான ஃபித்னாக்களும் பலவிதமான பிரச்சனைகளும், பெண்கள் கபரடிகளுக்கு வந்தால் அந்த பொறுமை இழந்து அழுவார்கள், இப்படியான பல விடயங்கள் அங்கு நடைபெறும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். எனவே பெண்கள் அந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்வதுதான் முறையானது. ஆனால் பெண்கள் ஜனாசா தொழுவலாம், பெண்களுக்கு ஜனாசா தொழுவதற்கான அனுமதியை மார்க்கம் கொடுத்திருக்கிறது. ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது அவர்களை தொடர்ந்து செல்லுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட அந்த இடம் வரும் பொழுது அந்த செய்தியை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 47ஆம் இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் செய்தி பதிவாக இருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித்தபா ஜனாஸத முஸ்லிமின், மனித்தபா ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன் கான மாஹு ஹத்தா யுஸல்லி அலைஹா. அதாவது எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுவானோ, ஒரு ஜனாசாவை பெரும்பாலும் அது ஃபர்லு கிஃபாயா தானே, ஒரு 10 பேர் செய்தால் போதுமாகும். மற்றவர்கள் எல்லாம் ஜனாசாவில் கலந்து கொள்வதில்லை, அதை ஒரு பெரிய ஒரு விடயமாக நாம் எடுத்துக் கொள்வதில்லை. ஏதோ ஒரு 10 பேர் செய்கிறார்கள், கடமை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். அந்த சகோதரர்களே, எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஒரு சகோதரனுக்கு நாம் செய்யக்கூடிய இறுதியான விடயங்கள் அவை. நம்மை விட்டு பிரிந்து விட்டான், இன்னொரு முறை வரப்போவதில்லை, நாம் இன்னொரு முறை அவனை பார்க்க போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை விட்டு பிரிந்த சகோதரனுடைய மரண அந்த சடங்குகளிலே விடயங்களிலே நாம் கலந்து கொள்வது நம்முடைய கடமையாக நாம் நினைத்து செய்ய வேண்டும். ஒரு சகோதரனுக்கு செய்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக நினைத்து நாம் அதை செய்ய வேண்டும். எனவே அவர்களுடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்வது, ஜனாசாவின் நிகழ்வுகளிலே பங்கேற்பது, ஜனாசாவை சுமந்து செல்வது, அடக்குவதிலே கலந்து கொள்வது, இவைகளுக்கெல்லாம் நன்மை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஏதோ 2 பேர் செய்துட்டா கடமை முடிஞ்சுதானே என்று சிந்திக்கிறத விட நாம செய்ய வேண்டிய கடமையை நாம செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் நமக்கு நன்மை வைத்திருப்பதாக சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்றாங்க, மனித்தபா ஜனாசத்த முஸ்லிமின், எவனொருவன் ஒரு முஸ்லிமான ஜனாசாவை பின்தொடர்கிறானோ, ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவனாகும். ஒரு ஜனாசாவை துயர்ந்து சென்றால், ஒரு ஜனாசாவின் தொழுகையில் கலந்து கொண்டால், ஒரு ஜனாசாவின் நல்லடக்கத்தில் கலந்து கொண்டால் என்ன நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மையை எனக்கு கிடைக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு, வஹ்திசாபன், எதிர்பார்த்தவனாக அல்லாஹ்விடம், ஈமான நம்பிக்கையோடு யார் ஒரு ஜனாசாவை துயர்ந்து செல்லுவானோ, வகானமாகு ஹத்தா யுஸல்லி அலைஹா, அந்த ஜனாசாவை தொழுகைக்கும் வரைக்கும், தொழுகை நடத்தும் பொழுது அந்த தொழுகையிலும் யார் கலந்து கொள்கிறானோ, வயஃப்ருகு மின் தஃப்னியா, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து முடிகின்ற வரைக்கும் யார் அங்கு கலந்து கொள்கிறானோ, ஃபஇன்னஹு யர்ஜுஉ மினல் அஜ்ரி பிகீராத்தைனி, 2 கீராத் நன்மைகளோடு அவன் திரும்பி வருவான். ஒரு ஜனாசாவை அடக்க சென்று தொழுகையில் கலந்து கொண்டு நல்லடக்கம் முடியும் வரைக்கும் இருந்து அது முடிந்ததற்கு பிறகு நான் ஒருவன் திரும்பி வருவானாக இருந்தால் அவனுக்கு என்ன கூலி, 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லி போட்டு சொன்னாங்க, குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹது, கீராத் என்பதே உஹது மலையான ஒரு நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. இந்த நன்மையுடைய தரம், அந்த நன்மையினுடைய மகிமை நமக்கு இப்பொழுது புரிவதில்லை. இந்த உலக வாழ்க்கையில் அது புரியாது. இந்த நன்மையினுடைய பிரதிபலன் அல்லது நன்மையினுடைய எதிர்பார்ப்பு, அந்த நன்மையினுடைய மகத்துவம் நமக்கு இன்று புரிவதில்லை. எப்பொழுது அது புரியும் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையின் பொழுது நம்முடைய நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும் அந்நாளிலே. அந்த நேரத்தில் தான் மனிதன் இந்த ஜனாசாக்கள் எல்லாம் கலந்து கீராத்தாக நன்மைகளை சேகரித்திருக்கலாமே, இந்த தராசை நிரப்பி இருக்கலாமே என்று அந்த நேரத்தில் தான் மனிதன் கை சேதப்பட போகிறான். எனவே இப்படியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே நாம் ஜனாசாக்களில் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு வழிகாட்டுகிறார். வமன் சல்லா அலைஹா, எந்த மனிதன் ஜனாசாவோடு போய் தொழுது விட்டு திரும்பி விட்டானோ, சும்மரஜா கபலாயின் துதுபன, அந்த ஜனாசா அடக்கப்படுவதற்கு முன்னர், நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர் தொழுது விட்டு
இன்னஹு யர்ஜிஉ பிகைராத்தின், அவனுக்கு ஒரு கீராத் நன்மை தான் கிடைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சகோதரர்களே, அந்த நன்மையினுடைய பெருமதி, அந்த நன்மையினுடைய வெகுமதியை நாங்கள் புரிந்து கொண்டால் நாம் அடக்கம் செய்யும் வரைக்கும் அந்த இடத்தில் இருப்போம். அந்த அடக்கம் செய்யும் இடத்திலே மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்கள் நடைபெறுகின்றன. அதனால் சிலர் திரும்பி விடுகிறார்கள். நாம் அதில் பங்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ள கடமையை நாம் அங்கு செய்து கொள்ளலாம். ஜனாசா அடக்கப்படுகின்ற இடங்களில் பலவிதமான பித்ஆக்களும் மார்க்க அனுமதிக்காத காரியங்களும் நடைபெறுகின்றன. அந்த அடக்கம் செய்கின்ற அந்த ஆலிமால் அரங்கேற்றப்படுகின்றன. இவைகளெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அதற்காக நாங்கள் அந்த இடத்தை விட்டு திரும்பலாமா? நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நமக்குள்ள கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் செய்தாக வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஒரு திருமண வீடு நடக்கிறது. அந்த திருமண வீட்டிலே அனாச்சாரம் நடக்கிறது. மார்க்கத்துக்கு எதிரான அனாச்சாரம் நடக்கிறது. இப்ப நாம் அந்த வீட்டுக்கு போவது நல்லதா, போகாமல் இருப்பது நல்லதா என்றால் நாம் போகாமல் இருப்பதுதான் நல்லது. அந்த அனாச்சாரம் நடக்கும் இடத்தில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. திருமண வீடாக இருக்கிறது, அனாச்சாரம், மார்க்கம் எதிர்த்த அனாச்சாரம் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. வைதா, அத மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வைதா மர்ரு பில் லகவி மர்ரு கிராமா, வீணான கேளிக்கையான விடயங்கள் நடைபெறும் இடத்தாழ்வர்கள் போனால் கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு போய் விடுவார்கள். அந்த இடத்துல உட்கார மாட்டார்கள். அந்த இடத்தை தாண்டி கண்ணியமாக போய் விடுவார்கள். ஆனால் ஒரு ஜனாசா என்றால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த இடத்தில் அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிறார்கள் என்றால் அதை நாம் கண்டுகொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு செல்ல முடியாது. ஏன்? அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் அடக்கி முடிந்ததற்கு பிறகு அந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. அதனால் அவர்கள் செய்கின்ற பித்ஆக்களிலே, அவர்கள் செய்கின்ற அனாச்சாரங்களிலே நாங்கள் பங்கேற்காமல் நமக்கு என்ன கடமையோ அந்த கடமைகளை நாம் முறையாக செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அடக்கம் செய்த பின்னர் திரும்பினால் நமக்கு இந்த 2 கீராத்துடைய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்ற அன்பு சகோதரர்களே, ஜனாசாவை கொண்டு செல்லும் பொழுது சில முறைகளை இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஜனாசா என்றால் அதில் கலந்து கொள்பவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும்? தன்னுடைய மரண அந்த விடயங்கள் நினைவு வர வேண்டும். கபர் ஜியாரத் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கபர்னா கட்டப்பட்ட கபர் கிடையாது, புனிதமாக்கப்படுகின்ற கபர்கள் கிடையாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக முஸ்லிம்கள் அடக்கப்படுகின்ற கபர்களுக்கு தரிசனத்துக்காக நீங்க செல்லலாம் என்று சொல்ல அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப எதற்காக போறோம் என்று சொன்னால், துதக்கிருள் ஆகிறா, மறுமையை பற்றி உங்களுக்கு அது நினைவு கூட்டும். மறுமை பற்றி உங்களுக்கு நினைவூட்டும். ஒரு ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொண்டால், மன்னரைக்கு நீங்க சென்றால் அந்த இடத்தில் உங்களுக்கு உங்கள் மரணத்தை பற்றி உங்களுக்கு நினைவூட்டும். உங்கள் வாழ்க்கையை சிந்திப்பதற்கு ஒரு சிந்தனை ஊட்டக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். மறுமை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் மரண அந்த கபரறைகளை தரிசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மரண வீட்டிலும் ஒவ்வொரு ஜனாசாவை நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுதும் நம்முடைய மௌத்து, நம்முடைய மரணம், நாம் இருக்கின்ற நிலைமை, நான் எப்படி வாழுகிறேன், எனக்கு இந்த நிலையில் மரணம் வந்தால், இன்று இந்த சகோதரனாக நான் இருந்திருந்தால், இந்த கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மையத், இந்த மரணம் நானாக இருந்திருந்தால் என்ன நிலைமை இருந்திருக்கு? இப்படி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கான தருணமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் ஜனாசாவில் நாம் கலந்து கொண்டால் தேவையற்ற வீண் வார்த்தைகள் பேசுவது, தேவையில்லாத பேச்சுகளை பேசுவது, வீணான தர்க்கங்கள் புரியதையெல்லாம் நிறுத்திவிட்டு முடியுமானவு மரண சிந்தனையோடு, மரணத்துக்கான பிரார்த்தனையோடு, அல்லது நம்மை விட்டு மரணித்திருக்கின்ற சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்பவராக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக அந்த மனிதனுக்கு நாம் செய்கின்ற ஒரு விடயம் பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடாது. மார்க்கம் எப்படி செய்ய வேண்டும் என்று அனுமதித்ததோ அந்த முறையில் நாம் செய்ய வேண்டும். அப்ப மரண சிந்தனையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஜனாசாக்களை தூக்கி செல்லும் பொழுது சத்தம் விட்டு முன்னால் சொல்லப்பட்டதை போன்று என்னது? ஹாராமாவாத ரஹ்மானோ வசதக்கல் முர்சலும், இதுதான் ரஹ்மான் வாக்களித்ததும் ரசூல்மார்கள் உங்களுக்கு உண்மைப்படுத்தியதும் என்று சொல்லி ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அல்லது வேறு விதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு போவார்கள். இதற்கு மார்க்கத்து அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால்
அனுமதி கிடையாது. எந்த மதுஹபை சொல்லி அந்த காரியங்களை அரங்கேற்றுகிறார்களோ அந்த மதுஹபின் சிரேஷ்ட இமாமே அந்த செய்தியை மறுக்கிறார், செய்யக்கூடாது, இது சலப்புகளுடைய வழியில் உள்ளதல்ல, இது சஹாபாக்களின் நடைமுறையில் உள்ளதல்ல. அதனால் மௌனம் சாதிப்பதும் மனதால் திக்ருகளை ஒவ்வொருவரும் மரணத்தை சிந்தித்து அதாவது மரணத்துக்காக துவா செஞ்சு கொண்டு செல்லுவதை தவிர மனதால் சத்தங்களை உயர்த்தக்கூடாது என்ற செய்தியை எந்த மதுஹபை காட்டி இந்த செயல்களை அரங்கேற்றுகிறார்களோ அந்த மதுஹபுடைய சிரேஷ்ட இமாமே என்ன செய்கிறார், அதை கூடாது என்று மறுக்கிறார். எனவே சகோதரர்களே, ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்படும் பொழுது மௌனமாக செல்ல வேண்டும், மரண சிந்தனையோடு செல்ல வேண்டும். அல்லது அந்த ஜனாசாவுக்காக மனதுக்குள்ளால் நீங்க என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஜனாசாவுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு சொல்ல நிறைய சொல்லியிருக்கான். துவா செய்யுங்க, அந்த சகோதரருக்காக துவா செய்யுங்க, அடைக்கிறதுக்கு பின்னால் அவர் விசாரிக்கப்பட போகிறார், அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க சொல்ல நிறைய செஞ்சுக்கிறார். இறுதியாக நம்ம செய்யறது அதுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்ப நினைச்ச அந்த நண்பனுக்காக பிரார்த்தனை செய்ய போறோம் நினைச்சு பாருங்க. அடக்கி முடிச்சிட்டு வந்தா ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு அந்த வீட்டுல உள்ளவர்கள் கொஞ்சம் கவலைப்படுவாங்க. நண்பர்கள் கவலைப்படுவாங்கன்னா எப்பயாவது ஒரு இடத்துல அவரோட உட்கார்ந்து ஒரு நினைவு வரும் பொழுது அவரை பத்தி பேசுவோம், அவ்வளவுதான், மறந்து போயிடுவோம். அப்ப அதனால நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் அந்த அவர் அடக்கப்படுகின்ற அந்த நாள், அவர் நம் கண் முன்னால் இருக்கின்ற அந்த நாள், இன்னும் சற்று நேரத்தில் அவர் நம்மை விட்டு போகிறார், மறைய போகிறார். அந்த கட்டத்தில் மனமுருகி அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாம் என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லுகிறோம், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம், என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக கொண்டு போக சொன்னார்கள், மௌனமாகத்தான் ஜனாசாக்களை கொண்டு போனார்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால் என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள், எப்படியெல்லாம் நம்மீது இட்டு கட்டி விடுவார்கள், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்மை கீழே தள்ள முடியுமோ அதையெல்லாம் சொல்லி விடுவார்கள். இது எல்லா ஊர்களிலும் உள்ள செய்திதான். எனவே நான் முன்னால் சொன்னேன், அல்லாஹ் ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் முஸ்லிம்களுக்குரிய கடமை என்னவென்றால் அது கட்டுப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல பேசுறதுக்கு நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய தூதரால கற்பிக்கப்பட்ட சஹாபாக்களே ஒத்த முடிவுல செய்கிறார்கள் என்றால் அவர்களை மீறி நாம் செய்வதற்கு அவர்களை விட நமக்கு என்ன மார்க்க விளக்கம் வந்து விட்டது. கண்ணால் கண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் பார்த்தவர்கள். நாம் கற்பனையில் தான் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்வதை கண்ணால் பார்த்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு மௌனமாக ஜனாசாவை கொண்டு போயிருக்கிறார்கள் என்றால் நமக்கு மாத்திரம் எப்படி சத்தமாக கொண்டு போவதுதான் சரி என்ற முடிவுக்கு நாம் வர முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே சத்தங்களை உயர்த்தக்கூடாது. முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலிலே 33,420 இலக்கத்திலே கைஸ் இப்னு அப்பாத் என்ற தாபிஈ சொல்லுகிறார்கள், கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தோழர்கள் யக்ரஹூன ரஃபஅ ஸௌதி இன்த ஸலாத்தின், 3 நேரங்களிலே 3 இடங்களிலே சத்தத்தை உயர்த்துவதை அவர்கள் வெறுத்தார்கள். யார் வெறுத்தார்கள்? சஹாபாக்கள் வெறுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் 3 இடங்களிலே சத்தத்தை உயர்த்துவதை வெறுத்தார்கள். இந்தல் கிதால், போர் புரிகின்ற நேரத்திலே, வைந்தல் ஜனாயிஸ், ஜனாசாவை கடமைகளை செய்கின்ற நேரத்திலே, வைந்த ஜிக்ரி, ஜிக்ருகள் செய்கிற நேரத்தில் இதெல்லாம் மீறப்பட்டுச்சு. யுத்தமும் நம்ம காலத்தில் இருந்திருந்தா அதுலயும் சத்தத்தை உயர்த்திருப்பாங்க. அது இல்ல, இப்ப இருக்கிறது 2 தான். என்ன 2 இருக்குது? ஒன்று ஜனாசா இருக்குது, ஜிக்ர் இருக்குது. ஜிக்ருங்கிற பேர்ல மஜ்லிஸ்ல கூடி என்னென்ன சத்தம், எப்படியெல்லாம் சத்தம் போடுறோம், சும்மா சொல்லாம ஸ்பீக்கரை போட்டு சொல்றது. அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம், வரம்பு மீறிட்டோம். அப்ப சஹாபாக்கள் இதை விரும்பல, சத்தமாக சொல்றது விரும்பல. ஒரு முறை ஒரு யுத்தம் முடிந்து வெற்றியோடு சஹாபாக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், மலைகளிலே ஏறுகிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூல் என்ன சொன்னாங்க? இர்பிஉ, சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உள்ளத்தால் தக்பீர் சொல்லுங்கள். நீங்க ஏனென்றால் செவிடரை நீங்கள் அழைக்கவில்லை, நீங்கள் செவிடரை அழைக்கவில்லை, நன்கு கேட்கின்ற அல்லாஹ்வை அழைக்கிறீர்கள், எனவே சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் என்கிறவன் யாரு? இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் நினைப்பதை அறிபவன் அல்லாஹ். அப்ப ஏன் சத்தம் போடுறீங்க திக்ர்ல? அப்ப அல்லாஹ் கேட்கறது இல்லையா? செவிடன் நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சத்தத்தை உயர்த்தக்கூடாது. திக்ர் செஞ்சா மௌனமாக மனதால செய்யணும்.
விரும்புறான். அந்த ஜிக்கருக்கு தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இருக்கிறது, நம்மிடத்திலும் இருக்கிறது. வாயால் சத்தத்தை சொல்லுகின்ற ஒருவன் வாய் தடமாறி என்னென்னவெல்லாம் சொல்லுவான் தெரியுமா? உள்ளத்தால் மௌனமாக உள்ளச்சமாக சொல்பவனுக்கு அழகாக அந்த வார்த்தைகள் சொல்லப்படும். எனவே ஜிக்கர்களின் பொழுது சத்தத்தை உயர்த்தக்கூடாது. ஒருவர் சொல்லிக் கொடுக்க வட்டமாக அமர்ந்து சத்தத்தை உயர்த்தி அந்த ஜிக்கர்கள் சொல்லுவதெல்லாம் சஹாபாக்கள் வெறுத்தார்கள். இப்படியான செயல்பாடுகளை வெறுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்து சில கற்களை வைத்துக் கொண்டு தஸ்பீகாத்துகள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார், மற்றவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அல்லாஹ்வுடைய தோழர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் செய்யாத ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறீர்களா? இதுவெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது என்று அந்த இடத்தையே விட்டு வெளியேற்றி விட்ட வரலாறை பார்க்கிறோம். ஜிக்ர் என்று சொல்வது இருக்கிறது, ஜிக்ர் என்பது இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜிக்ர் என்பது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஜிக்ரை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படித்தான் சொல்லுவார். ஜிக்ரை செய்ய வேண்டாம் என்று நாம் சொன்னோமா? ஜிக்ரை செய்யத்தான் சொல்லுகிறோம். நேற்று அல்லது அதற்கு முந்தின தின தொழுகையில் ஓதக்கூடிய அந்த ஜிக்ர்கள் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன். ஃபைதா ஃபரகத ஃபன்ஸப் வைலா ரப்பிக ஃபரகப். தொழுகையை முடித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு ஜிக்ரிலே ஈடுபடு என்றெல்லாம் சொல்லுகிறான். ஜிக்ர் என்பது காலை மாலையில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிக்ர் செய்யும் உள்ளமும் ஜிக்ர் செய்யாத உள்ளமும் செத்தவனுக்கும் உயிரோடு வாழ்பவனுக்கும் சமன். யாரிடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறி ஜிக்ர் செய்கின்ற பழக்கம் இருக்கிறதோ அவருடைய உள்ளம் உயிரோடு உள்ள உள்ளம். யாருடைய வாழ்க்கையில் ஜிக்ர் இல்லையோ, ஜிக்ர்கள் செய்யாமல் வாழுகிறானோ அவன் செத்த உடலுக்கு சமன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி ஜிக்ர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர ஜிக்ரை முறையாக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தபடி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டப்பட்ட சஹாபாக்கள் சொன்னபடி செய்யுங்கள். எனவே ஜிக்ர்களின் பொழுது சத்தத்தை உயர்த்துவதை சஹாபாக்கள் வெறுத்தார்கள். ஜனாசாக்களை தூக்கி செல்லும் பொழுது அதனுடைய கடமைகளை செய்யும் பொழுது சத்தங்களை உயர்த்துவதை சஹாபாக்கள் வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த சத்தங்கள் விட்டு ஜனாசாவை தூக்கி செல்வது, இப்படியான விடயங்கள் எல்லாம் நாம் கைவிட வேண்டும். இஸ்லாமிய முறைப்படி வாழ பழக வேண்டும். ரசூலுல்லாஹ்வின் கட்டளைப்படி வாழ்ந்து பழக வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஷாஃபி மதுஹபை காரணம் காட்டி இப்படியான செய்திகளை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் ஷாஃபி மதுஹப் அப்படித்தான் சொல்லுவது. யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இது சொல்லவில்லை. நிதர்சனமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எதையாவது ஒன்றை செய்ய வேண்டியதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்க உங்க மதுஹப்காரர் கிடையாது, நாங்க ஷாஃபி மதுஹப் அப்படி சொல்றது. ஷாஃபி மதுஹப் தான் சொல்லுது சத்தம் போடாதே. ஷாஃபி மதுஹப் தான் சொல்லுது சத்தம் போடாதே அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? ஷாஃபி மதுஹப்ல சிரேஷ்ட இமாம் யாரு? இமாம் நவவி. ஷாஃபி மதுஹபுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் பொழுது இமாம் நவவியுடைய கருத்தை தான் முற்படுத்துவார்கள். சில இடங்களில், குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரம் இமாம் ராஃபியுடைய கருத்தை முற்படுத்துவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் கூட இருக்கும், அந்த கருத்தை கூட எடுபடாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு சிறந்த இமாம், ஒரு சிறந்த இமாம். அவர் சஹீஹ் முஸ்லிமுக்கு வியாக்கியானம் எழுதிய இமாம், பல கிதாபுகளை தந்த வாழ்க்கையில் எழுதியவர், மிகச் சிறந்த ஒரு அறிவாளி. அரபு மொழிக்கு கருத்து செல்லுவதிலே அவர் மிகவும் முன்னணியில் இருந்த ஒரு இமாம். அப்படியான ஒரு இமாம், பல நூல்கள் எழுதிய இமாம் என்ன சொல்லுகிறார்கள்? வஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஸவாபல் முக்தார, ஜனாசாவை சுமந்து சொல்லும் பொழுது சத்தத்தை உயர்த்தி செல்லலாமா என்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஸவாபல் முக்தார், தெரிவு செய்யப்பட்ட சரியான கருத்து என்னவென்றால், மாக்கான அலைஹி ஸலஃபு ரலியல்லாஹு அன்ஹும், ஸலஃபுகளான அந்த சஹாபாக்கள், அந்த முன்னோர்கள் சாலிஹீன்கள் செய்து வந்த வழியும் என்னவென்று சொன்னால், அஸ்ஸுகூத்து ஃபி ஹாலி ஸைரி மஅல் ஜனாஸா, ஜனாஸாவை தூக்கி நடந்து செல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? சத்தங்களை உயர்த்தாமல் இருப்பது. ஃபலா யுர்ஃபஉ ஸௌத்தன் பிகிராஅத்தின், ஓதல்களை கொண்டு சத்தத்தை உயர்த்துவதோ, வலா ஸிக்ரின், ஸிக்ர்களை கொண்டு சத்தத்தை உயர்த்தாமல் இருப்பதும் தான் சுன்னாவான முறையாகும், சரியான முறையாகும் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யக்கூடாது? குர்ஆனும் ஓதக்கூடாது. கூழு
இல்லல்லான்னு சொல்லக்கூடாது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைகள் எதுவும் சொல்லக்கூடாது. கிராத்தும் ஓதப்படாது. கிராத்தை கொண்டும் சத்தம் போடக்கூடாது, ஜிக்கர்களை கொண்டும் சத்தம் வைக்கக்கூடாது. வலா கைரி தாலிக, இது அல்லாத வேறு எதை கொண்டும் நீங்க சத்தம் வைக்கக்கூடாது. அப்படி சத்தம் இல்லாமல் மௌனமாக செல்லுவதுதான் சரியானதும் தெளிவு செய்யப்பட்ட கருத்தும் சஹாபாக்களான சலபுகள் எல்லாம் செய்த வழியும் அதுதான் என்று யார் சொல்றாரு? ஷாஃபி மதுஹப்ல சிரேஷ்ட இமாமான இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப எல்லோரும் அந்த விஷயத்தை நாங்க விட்டுருவோம். இன்னைக்கு படிச்சுட்டோம் தானே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்னன்னு படிச்சுட்டோம். அப்ப அல்லாஹ் எதை எதிர்பார்க்கான்னு படிச்சுட்டோம். நபி வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னால நபி வழிக்கு மாறு செய்யறவனை போற வழியில விட்டுருவேன். அவனோட மனதில் அல்லாஹ் அதை சரிந்து காட்டிடுவான். அந்த வழியில அவன் போவான். கடைசியில் என்ன செய்வான்? வனசுரிகி ஜஹன்னம், நரகத்துல சேர்த்துடுவோம்னு அல்லாஹ் சொல்றான். இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. எனவே நேர்வழி எதுவோ அந்த வழியில் நம்ம செல்ல வேண்டும். நேர்வழியை யார் பின்பற்றுகிறோமோ அவர்களுக்குத்தான் மறுமையில் வெற்றி உண்டு. எனவே படித்தவற்றை செயல்படுத்துகின்ற நல்ல பாக்கியத்தை, அந்த ஆர்வத்தையும் ஆசையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வாட்சி போட்டு சொல்லுங்க. பெண்கள் பக்கம் கேள்விகள் விட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களாக ஜனாசாக்கு செல்வதில் என்ன நன்மை? ஜனாசா வீட்டிற்கு செல்ல வேண்டுமா? 3 நாட்கள் உள்ள போது துக்கம் விசாரிக்க போக வேண்டுமா? ஜனாசாவுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா? 3 கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் ஜனாசா வீட்டுக்கு போகலாமா போக வேண்டுமான்னு கேட்கிறாங்க. போறது வரவேற்கத்தக்கது. ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபா பெண்மணிகள் எல்லாம் ஜனாசா வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. சில ஜனாசாக்களுக்கு தொழுது இருக்கிறாங்க என்று நாங்க ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அது போறதுக்கு நன்மை இருக்குது. என்ன நன்மைன்றது பிரத்யோகமாக பெண்களுக்கு சொல்லப்படல ஹதீஸ்கள்ல. இது பொதுவாக வந்த ஹதீஸ் தான். ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அது தொழுகையில் கலந்து கொண்டு என்ன செய்யறது, நல்லடக்கத்திலும் கலந்து வந்தால் 2 கீராத் நன்மை கிடைக்கும் என்கிறது ஆண்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தான். பெண்களுக்கு நன்மை இருக்கும், ஆனா என்ன நன்மைன்றது என்ன செய்யல, சொல்லப்படல ஹதீஸ்கள்ல. அடுத்தது முகம் பார்க்கலாமா, ஜனாசார முகத்தை பார்க்கலாமான்னு கேட்கிறாங்க. பார்க்கறதுல தடை கிடையாது. ஜனாசார முகத்தை மட்டும் பார்க்கறதுல தடை கிடையாது, பார்த்து கொள்ளலாம். உதாரணமா பெண்கள் பெண் ஜனாசாவை பார்த்தால் விரும்பினால் நெற்றியில் முத்தம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆண்கள் ஜனாசாவை பார்க்கும்போது விரும்பினால் முத்தம் கொடுக்கலாம். ஆண்கள் பெண்ணுக்கு கொடுக்க முடியாது, பெண்கள் ஆணுக்கு கொடுக்க முடியாது. பார்ப்பதற்கு என்ன செய்யலாம், அனுமதி இருக்கிறது. சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பார்ப்பதற்கு என்ன செய்யலாம், முகத்தை மட்டும் பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. 3 நாட்கள் துக்கம் விசாரிப்பது சம்பந்தமா, அதாவது ஜனாசா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, பொதுவாக நாம் ஜனாசா நாளன்று எல்லோருமே வீடுகளுக்கு சென்று தலசியா சொல்லுவது, மன ஆறுதல் படுத்துறதுக்காக செய்வது. இதை பெரும்பாலும் அந்த ஜனாசா கபரடியில வச்சு என்ன செய்வாங்க, அந்த ஜனாசார சொந்தக்காரர்கள் நிப்பாட்ட வச்சுட்டு கையை கொடுத்துட்டு போயிட்டுருவாங்க எல்லாரும். அது முடிஞ்சிட்டுன்னு நினைக்கணும். அது இல்ல தாசியா. இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி அல்ல. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி என்னன்னு கேட்டா, ஜனாசாவில் அடக்கி முடிஞ்சது பிறகு அவங்க கவலையில இருப்பாங்க வீட்டுல, அங்க வீட்டுக்கு போகணும். போயிட்டு அவங்களுக்கு மன ஆறுதல் படுத்தி, கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க, அப்படியே நல்ல வார்த்தைகளை சொல்லி துவா செஞ்சு அவங்களோட மன ஆறுதல் படி ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த அடிப்படையில் அதை செய்வது நல்லது. 3 நாள் தொடர்ந்துங்கிறது என்னன்னு கேட்டா, 3 நாள் ஜனாசாவுடைய வீட்டாக்கள் வீட்டுல அடுப்பெரிக்க மாட்டாங்க, கவலையில இருப்பாங்க. பக்கத்துல உள்ளவங்க அவங்களுக்கு உணவுகளை கொண்டு கொடுத்து அவங்களை மன ஆறுதல் படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதான் 3 நாள். அதே போல 3 நாட்களுக்கு தான் அவங்களை கவலையும் அனுபவிக்கிறோம். அதுக்கு மேல நாங்க உட்கார்ந்துட்டு கவலையா இருக்குதுன்னு இருக்கப்படாது, வளமையான வேலைக்கு போயிடணும். ஆனால் ஒரு கணவனை இழந்த மனைவி 4 மாசம் 10 நாள் அவக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருக்குது மார்க்கத்துல. மற்றவங்க எல்லாம் 3 நாட்களுக்கு மேல அந்த கவலையிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 3 நாட்களுக்கும் பக்கத்துல உள்ளவங்க அவங்கள சாப்பாடு கொண்டு அதுக்கு மாற்றம் நடக்குது.
மையத்து வீட்லயே அந்த இரவு வந்து சாப்பிட்டுறது, ஜனாசா வீட்லயே, அது இங்க இருக்க தெரியல, இருட்டு கத்தம் என்ற பேர்ல போயிட்டு அந்த வீட்லயே சாப்பிட்டுறது. அந்த வீட்லயே 7ஆம் கத்தம் 3ஆம் கத்தம் அந்த வீட்லயே சாப்பிடுற அளவுக்கு நம்ம மார்க்கத்தை மாத்தி வச்சிருக்கிறோம். அப்ப மார்க்கம் என்ன சொல்லுன்னு கேட்டா, கவலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு என்ன செய்யுங்க, பக்கத்துல உள்ளவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களை போயிட்டு நோய் கவலை விசாரிச்சு அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி உணவுகளை கொடுங்கன்னு சொல்லுது. இது செஞ்சு கொண்டு சொன்னா இது மார்க்கம் வழிகாட்டிய உண்டு. அதற்கு நன்மைகள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் என்னென்ன நன்மை இருக்குன்றத சொல்லல. சில விடயங்களுக்கு சொல்லும் இந்த நன்மை இருக்குது இப்படி இருக்குது, சில விஷயங்களை இஸ்லாம் செய்யுமாறு சொல்லுது. எதை இஸ்லாம் சொல்லுதோ அதை பின்பற்றினா அதுக்கு என்ன செய்யுது, நன்மை இருக்குது. என்ன நன்மைன்னு என்ன செய்யல, குறிப்பிடப்படாதவைகளுக்கு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, நன்மை என்பது 10 முதல் என்ன செய்யும் 700 வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கப்படுன்றாங்க. 10 முதல் 700 வரைக்கும் என்ன அர்த்தம், 10க்குள்ள 700க்குள்ள கிடைக்குது நன்மை. எத்தனை நம்ம சொல்லலாம், எண்ணி இத்தனை அத்தனைன்னு நம்ம சொல்லலாம். சொல்லப்பட்டிருக்கு சிலது கீராத்து நன்மை, அப்படி சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதை மட்டும் தான் நாங்க அந்த சொல்லப்பட்ட விதத்தை குறித்து சொல்லணும். மற்றதெல்லாம் நன்மையான விஷயங்கள், அவ்வளவுதான். 10 முதல் 700 வரைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கலாம், அதிகப்படுத்தி கிடைக்கும். அதை விடவும் அதிகமாக நமக்கு கிடைக்கலாம். இது இஸ்லாம் நமக்கு வரையறை சொல்லாதவைகளை நாம சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் அது 3மே என்னதான் நன்மைக்குரிய காரியங்கள் தான் செஞ்சு கொள்ளலாம் பெண்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணித்தால் அவர்களுக்கு எப்படி கஃனிடுவது? பெண்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணித்தாலும் அதே கஃன் தான். அந்த 2 புடவை தான் சுத்த வேணும். வேற எதுவும் மேலதிகமா சேர்க்கிறதாக ரசூல் எங்கேயும் சொல்லல. அப்ப இஹ்ராமோட இருக்கிற அந்த 2 துணியை வச்சுத்தான் அவங்களுக்கு இஹ்ராம் அணிவிக்கப்படணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், முகமும் தலையும் திறந்திருக்க வேண்டும், மூடும். இல்ல இஹ்ராம் அல்ல, அந்த 2 துணி தான். 2 பேரும் 2 துணி தான். 3வது துணி வந்து ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன செய்யணும், 2 துணிகளாலதான் சுத்தப்படணும். முகம் மூடப்படக்கூடாது, தலை மூடப்படக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசப்படக்கூடாது. படிங்க, அவட்ட கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நகைக்கான ஜக்காத் வாழ்நாள் ஒரு முறையா அல்லது வருடமா? அதாவது அணியும் நகைகள், இந்த நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்கும் பொழுது வாழ்நாள்ல ஒரு தரம் தான் கொடுக்கிறது. ஒரு தரம் கொடுத்துட்டா திரும்ப கொடுக்க தேவையில்ல அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்து யாரும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதல்ல, நல்லா விளைக்கணும். இஸ்லாத்துல ஆரம்ப காலம் தொடுத்து இன்று வரைக்கும் உள்ள இஸ்லாம் சொன்ன அறிஞர்கள், 4 மதுஹபா இருக்கட்டும், ஏனைய இமாம்களா இருக்கட்டும், பெரும் இஸ்லாமிய நூல்கள் எழுதின அறிஞர்களா இருக்கட்டும், யாருக்கிட்டும் இந்த கருத்து கிடையாது. என்னது, ஒரு தரம் கொடுத்தா திரும்ப கொடுக்க தேவையில்லைன்ற கருத்து கிடையாது. அப்ப ஒரு ஹதீஸை வச்சு சொல்றாங்க என்னன்னு கேட்டா, அவர்களுடைய அந்த பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு தரம் தூய்மைப்படுத்தா திரும்ப தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற கருத்து அந்த ஹதீஸுக்கு வச்சுத்தான் ஒரு தரம் கொடுக்கப்பட்ட இன்னொரு தரம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அதோட இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த நகை குறைஞ்சி போய்த்திருமே, தங்கம் குறைஞ்சிருமே. அது குறையாது. உதாரணமாக 10.5 பவுனுக்கு தான் நகைக்கு ஜக்காத் என்று சொன்னா, உங்கள்கிட்ட 10.25 பவுன் நகை இருக்குது. இப்ப நீங்க ஜக்காத் கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு வரும்போது 10.5 இந்த காப்பவன் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப என்ன செஞ்சுட்டு 10.5 காப்பவன் 10 பவுன் தான் இருக்கு. இப்ப ஜக்காத் கடமை இல்லையே. அதோட உங்க பொருள் உங்களோட வீட்டுல இருந்துரும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜக்காத்தை கொடுப்படாது. அது 10.5 ஆகினா தான் என்ன செய்யும், ஜக்காத் கடமையாகும். 85 கிராம் அடைஞ்சாதான் ஜக்காத் கடமையாகும். இந்த முறை கொடுத்துட்டீங்க, 80 கிராம் தான் இப்ப உங்கள்கிட்ட இருக்குது. இப்ப ஜக்காத் கடமையா? ஜக்காத் கடமை இல்லை. அப்ப குறைஞ்சு போகாது, அதோட நின்றும். ஒவ்வொரு வருஷமும் குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஒண்ணு. 2வது என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய அறிஞர்கள் அன்று தொடுத்து இன்று வரைக்கும், சஹாபாக்களுடைய காலம் தொடுத்து இன்று வரைக்கும் என்ன செய்யுது, இந்த ஜக்காத்துடைய விஷயம் இப்படித்தான் வருது. அதே போல சுனன் பைஹகி, முஸன்னஃப் அப்துல் ரஸாக் போன்றவர்களுடைய கிரந்தத்தில் பதிவான ஒரு செய்தி இருக்குது, சஹீஹான செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சில யத்தீம்கள், அனாதை குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களுடைய சொத்துகள் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு உமரோட கையில தான் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்களாம், வருடா வருடம் அதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்ற செய்தி பதிவாயிருக்கு. ஒவ்வொரு வருடமும் குல்ல ஆமீன் அப்படி அந்த வாசகம் வருது. ஒவ்வொரு வருடமும் அதுக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் என்று. அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல
ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் விஷயத்தை எப்படி சிந்திக்கணும்னு பாருங்க. சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் செஞ்ச நமக்கு என்ன அப்படி கேட்கப்படாது. ஒரு இமாம் ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொன்னா, ஒரு 4 இமாம் ஒரு கருத்தை சொல்றாருன்னா, இமாம்கள்ங்கிறவங்க தபா தாபிங்களுக்கு பின்னால உள்ளவங்க. அவங்க ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா ஏதாவது ஒரு வாசகத்தை படிச்சு போட்டோ அதை சிந்திச்சு அதுல இருந்து முடிவெடுத்து அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பார்த்து ஒரு முடிவு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் செய்யறாங்க என்றால் அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க நேரடியா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அவங்க நேரடியா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க. அப்ப அறிவிப்புகள் எல்லாத்திலும் ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்திருப்பாங்களே, அவங்ககிட்ட ஒரு வழிமுறை இருக்கும். ரசூலுல்லாஹ் கண்ணால காணாதவங்க எடுக்கிற முடிவு வேற, ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க எடுக்கிற முடிவு வேற, ரெண்டே வித்தியாசம் வழங்கிக்கணும். அப்ப அப்துல்லா இப்னு உமர் அவங்க வருடா வருடம் ஜக்காத்தை எடுத்தாங்களாம், அந்த எத்தீம்களுடைய சொத்துகள்ல இருந்து கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்களுடைய காலத்திலேயே வருடா வருடம் ஜக்காத் கொடுத்திருக்கிறாங்க. அன்றைய காலம் தொடுத்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய உலகத்தில் அறிஞர்கள் எல்லாரும் சொன்ன கருத்து என்னன்னு கேட்டால், வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதனால நானும் என்ன சொல்றேன்னு கேட்டா, வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தான் முறையானதும் சரியானதும். அது வருடா வருடம் கொடுக்க தேவையில்லை, ஒரு முறை கொடுத்து அடுத்த முறை கொடுக்க தேவைங்கிற கருத்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்தை விட சஹாபாக்கள் தொடுத்து இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் ஒத்து நின்று செய்கின்ற அந்த முடிவுதான் சரியானது என்பதை என்னுடைய அபிப்பிராயம். அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் மரணிக்கும் போது நறுமணம் போடலாமா, ஜனாசாக்கு போடலாமான்னு கேட்கிறாங்க. பெண்களுடைய ஜனாசாக்கு போடலாம், தடை கிடையாது. எல்லா பொதுவா ஜனாசா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லா ஜனாசாக்களும் என்ன செய்யலாம், கபனிலையும் ஜனாசாவிலையும் என்ன செய்யலாம், நறுமணங்கள் பூசலாம். அதாவது இஹ்ராமோட மரணித்தவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்காது, தடை செய்யப்பட்டிருக்குது. ஹலோ, எங்க ஊர்ல ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறவங்களுக்கு இப்ப சமீப காலமாக டீ கொடுத்து உபசரிக்கிற பழக்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஜனாசா ஜனாசாவை பார்க்க வரவங்களுக்கு டீ கொடுத்து உபசரிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? அதாவது ஜனாசா வீடு வேற, திருமண பங்கன்கள் நடக்கிற வீடு வேற. அப்ப திருமண வீடு போன்ற வைபவங்கள் வீட்டுக்கு போறது நம்ம ஒரு விருந்தோம்பல் செய்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. விருந்தோம்பல்ங்கிற ஒரு சந்தோஷம் தானே, ஒரு சந்தோஷமான செய்தி. மரண வீடுகள் என்பது அதை துக்கம் விசாரிப்பதற்கும் அவங்களுக்கு துவா செய்யறதுக்குமாக போறது. அந்த வீடுகள்ல நாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, 3 நாட்களுக்கு அவங்க கவலையோடு இருப்பாங்க. பக்கத்துல உள்ளவங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுங்க, உணவுகளை கொடுத்து அவங்கள மன ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, தாசியாக்கள் செய்யுங்கன்ற சொன்னாங்க. அப்ப அந்த வீட்லயே போயிட்டு நாங்க அதுக்கு மாற்றம் நடந்து கூட பிள்ளை. எனவே உணவு உபசாரங்கள் ஜனாசா வீடுகள்ல செய்யக்கூடாது, அதை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நடைமுறை சஹாபாக்களிடத்திலேயோ தாபியங்களுடைய காலத்திலேயோ அப்படி ஒரு நடைமுறை இருக்கவில்லை. இது நம்முடைய சமூகத்தில் உள்ள கலாச்சாரம் என்பதால் அதை நாங்கள் கைவிட வேண்டும், அதை செய்யக்கூடாது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா, நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய பிளஸ். நம்ம மாதிரி வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை, கல்யாணங்கள் எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியா இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதுல ஈடுபடுங்க, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் வந்து கல்யாண நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம நம்ம ஊரை பத்தின வரலாறு, குடும்பத்தார்களை பத்தின வரலாறு. உதாரணத்துக்கு இப்ப எங்க அப்பா கசம்ஸ் அப்பாலாம் வந்து தியாகி பட்டத்தை வேணான்னு சொன்னோம். அந்த மாதிரி நல்ல மக்கள்லாம் இருக்காங்க. தியாகி இப்ராஹிமுடைய தோழர் அப்பா, அது மாதிரி நல்ல விஷயங்கள் தான்